அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். மஹரம் இல்லாமல் இங்கே வேலைக்கு ஆட்கள் வருகிறார்கள். மஹரமோடு வந்தாலும் மஹரம் இல்லாமல் வந்தாலும் ஒரு வேலைக்காரி வருவதை நாம் ஆதரிப்பதில்லை. அதாவது பெண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது, அதாவது பொதுவாக பிரயாணம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு யார் வேண்டும் என்றால் மஹரம் வேண்டும். பிரயாணத்தை முடித்ததற்கு பிறகு மஹரம் தேவை கிடையாது. எங்களுக்கு தெரியும் என்ன செய்கிறார்கள், பெண் பிள்ளைகளை மதரசாக்களை கொண்டு போய் விடுகிறார்கள். பிரயாணம் செய்வதற்கு தான் மஹரம் தேவை. அங்கே விட்டதற்கு பிறகு பாதுகாப்பான இடம் என்றால் மஹரம் தேவையில்லை. அது எங்களுடைய கருத்து. இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து என்னவென்றால், பிரயாண பாதுகாப்பு இருந்தால் மஹரம் தேவையில்லை என்று அறிஞர் சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். எனவே ஆனால் வேலைக்காரிகளை பொறுத்தவரையிலே மஹரம் மட்டும் பிரச்சனை கிடையாது, அதற்கு பிறகு நிறைய பிரச்சனை இருக்கிறது. இதனால் நாம் மொத்தமாக வேலைக்காரிகள் வருவதை கூடாது என்கிறோம். இங்கே உள்ள அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால் அனுமதித்திருக்கிறது. அது மிகப்பெரிய தவறு, மஹரம் இல்லாமல் அனுமதிப்பது. அதை நாங்கள் சொல்கிறோம், மஹரம் இல்லாமல் வேலைக்காரி வரக்கூடாது. அதற்காக சட்டத்தை நீக்க சொல்வதா? இது நியாயமா? அது ஒன்று. இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எல்லா விடயத்திலும் என்ன சொல்வார்கள் என்றால், கருத்து வேறுபாடுகள் இவைகளை நாங்கள் கவனிக்க வேண்டும். ரெண்டு கருத்து இருந்தால் நாங்கள் ஒரு கருத்தை மட்டும் சொல்லக்கூடாது, ரெண்டு கருத்தையும் சொல்ல வேண்டும், அதை மற்றவர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் மஹரத்தில் மட்டுமே ரெண்டு கருத்து தானே இருக்கிறது. இது சில அறிஞர்கள் போகலாம் என்று இருக்கிறது, ஏன் அதை விமர்சிக்கிறீர்கள்? சில மினிஸ்ட்ரிகளை பொறுத்தவரையிலே ஹஜ்ஜுக்கு மஹரம் வேண்டும் என்பார்கள். அதிலே யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்? மார்க் அறிஞர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சில தொழில்துறையிலே மற்றவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். எனவே அதற்கேற்ப சட்டமாக இருக்கும். அதனால் நான் சரி என்று சொல்லவில்லை, அது தவறு. வேலைக்காரி வருவதே தவறு என்று நான் சொல்கிறேன். பொதுவாக வேலைக்கார் வேலை செய்வது, ஒரு பெண் வேலை செய்வதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரணமாக அதை தவறு என்று சொல்கிறேன் தவிர, ஒரு நியாயமாக ஒரு இடத்துல ஒரு பெண் வேலை செய்வதை தவறு என்று சொல்லவில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருத்தர் மிம்பர்ல என்ன சொல்றாருண்டா, இந்த ஒரு வெப்சைட்ல என்ன போட்டாங்களாம்டா, வேலைக்காரிகளை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? மில்குல் யமீனா பார்க்கிறோம். இது எங்க சொல்றாரு என்றால் மிம்பர்ல சொல்றார். சகோதரர்களே, வேலைக்காரியை அடிமைகளாக நாங்கள் பார்க்கிறோம் என்று இங்கே உள்ள உலமாக்கள் சொன்னார்களா? இங்கே உள்ள அரசாங்கம் சொன்னதா? யார் சொன்னார்கள்? எங்கேயோ போற ஒருவன் கொமான் சொல்லுகிறான், அவன் சொன்னதற்காக சவுதியுடைய சட்டமாகவோ இவர்கள் அங்கீகரித்ததாகவோ மாறுமா? எனவே பேசக்கூடியவர்கள் புத்தியோடு பேச வேண்டும். அதுவும் மக்கள் அவர்களை வழிகாட்டிகள் என்று நினைக்கிறார்கள், பத்துவா கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி கவனமாக பேச வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும்? நபி அவர்கள் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அய்யுஹஜ்ஜுக பிகுல்லி மா சமிஅ. கேட்பதை எல்லாம் சொல்லுபவன் அவன் பொய் சொல்வதற்கு போதுமானவன் என்று நபி அவர்கள் சொல்லவில்லையா? கேட்பதை எல்லாம் சொல்லிவிட முடியுமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே உலமாக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? வேலைக்காரிகளை மில்குல் யமீனா சொல்கிறார், அதை கண்டித்திருக்கிறார்களா? அதே போன்று விமர்சிக்க முடியும், விமர்சிப்பதற்கு முடியும், விமர்சிப்பதற்கு எல்லோருக்கும் அதிகாரம் இருக்கிறது. எப்படி விமர்சிக்க வேண்டும்? ஆதாரத்தோடு விமர்சிக்க வேண்டும். இஸ்லாம் எங்களுக்கு விமர்சிப்பதற்கு சில வரையறைகளை போடவில்லையா? அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இறுதியாக நாங்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், சவுதி அரேபியாவிலே இங்கே என்ன நடக்கிறது? தலிபானியம். இங்கே நடக்கக்கூடியது பழங்குடி சட்டம். தலிபானியமும் பழங்குடி சட்டம் என்றெல்லாம் சவுதி அரேபியாவுடைய நீதித்துறையை விமர்சிக்கிறார்கள். இவர்கள் இங்கே நீதித்துறையை வந்து பார்த்தார்களா? இங்கே நீதித்துறை எப்படி எங்களுடைய நாட்டை விட, எல்லா நாட்டை விடவும் சரியாக இருக்கிறது என்று பார்த்தார்களா? வித்தியாசமாக இருக்கிற என்ன வித்தியாசம் இங்கே பழங்குடி சட்டமாக இருக்கிற பார்த்தார்களா? பார்க்கவில்லை. பார்க்காமல் சும்மா எழுதுகிறார்கள். பேனா குடிக்க தெரியும் என்பதற்காக வேண்டி, நெஞ்சிலே நஞ்சிருப்பதற்காக வேண்டி அந்த நஞ்சை பேனாவர்களால் என்ன செய்கிறார்கள்? வெளியிடுகிறார்கள். சகோதரர்களே, இவர்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே நீதித்துறை எப்படி இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். உதாரணமாக, அதாவது நான் உங்களுக்கு இங்கே எப்படி ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது என்பதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது ஒரு குற்றம் நடந்துவிட்டால் என்ன நடக்கும் என்றால், அந்த குற்றம் செய்தவர்களை இங்கே இருக்கக்கூடிய
கைது செய்யக்கூடியவர்கள் போலீசாரோ அல்லது அதுக்கு 8 குரூப் இருக்கிறது, அவர்கள் கைது செய்வார்கள். கைது செய்து 24 மணி நேரத்துக்குள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரச்சனைகளை அவர்களிடத்தில் கேட்டு அதை பதிவு செய்துவிட்டு அவர்களை ஹைஅத்து தஹ்கீக் வல் இத்யாஉல் ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது, விசாரிக்கக்கூடிய அமைப்பு, அவர்களுக்கு அனுப்பிவிட வேண்டும். அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் 24 மணி நேரத்துக்குள் அவர்களை விசாரித்துவிட்டு அவர்களை நிறுத்தி வைக்க வேண்டுமா, ஜெயிலே நிறுத்தி வைக்க வேண்டுமா அல்லது அவர்களை விடுதலை செய்ய வேண்டுமா என்று முடிவு செய்து விடுவார்கள் 24 மணி நேரத்துக்குள். அதற்கு பிறகு அவர்கள் குற்றவாளி என்று கருதப்பட்டால் அவர்களை என்ன செய்வார்கள், நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு எடுப்பார்கள். பெரும் குற்றங்களை பொறுத்தவரையிலே எப்படி விசாரணை செய்வார்கள் என்றால் அல் மஹ்கமத்துல் ஆம்மா என்று சொல்லக்கூடிய மஹ்கமா 3 நீதிபதிகளை கொண்டு விசாரணை செய்வார்கள். அதற்கு பிறகு அந்த அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுப்பார்கள். தீர்ப்பை கொடுத்ததற்கு பிறகு என்ன நடக்கும் என்றால் அந்த தீர்ப்பு மஹ்கமத்து தமீஸுக்கு போகும். மஹ்கமத்து தமீஸிலே விசாரித்து அது சரியாக இருந்தால் அது மஹ்கமத்துல் உலியா உயர் நீதிமன்றத்துக்கு போகும். மஹ்கமத்து தமீஸில் 5 நீதிபதிகள் விசாரணை செய்வார்கள், உயர் நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் விசாரணை செய்வார்கள். மொத்தமாக 13 நீதிபதிகள் பெரும் வழக்குகளை விசாரணை செய்ய வேண்டும். இதுதான் இங்கே உள்ள சட்டம். இப்போது நேரம் நெருங்கி வந்து விட்டது, முடிஞ்சுட்டா நேரம் முடிந்து விட்டது. இல்லை என்றால் இங்கே பேசப்படக்கூடிய எல்லாவற்றுக்கும் பதிலாக சகோதரர்களே, இங்கே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் ஒவ்வொரு குற்றவியல் சட்ட விளக்கத்திலும் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது என்பதை நான் எடுத்து வந்தேன். ஆனால் அதை மொத்தமாக சொல்ல முடியாது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன்னா ஆரம்பமாக கைது செய்யப்படக்கூடிய நிலைமை, இந்த ஆரம்பமாக போலீசார் உதாரணமாக போலீஸை வைத்துக் கொள்வோம். இவர்கள் கைது செய்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அதற்கு பிறகு ஹைஅத்து தஹ்கீக்கு அனுப்புவார்கள். அங்கே என்ன செய்வார்கள், விசாரணை செய்வார்கள். அப்படி விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால் கேள்வி கேட்பார்கள். கேள்வி கேட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படக்கூடாது. இப்படி பல சட்டங்கள் இருக்கிறது. எனவே அவர்கள் ஜெயிலில் இருக்கின்ற காலத்திலே கூட அவர்கள் சார்பாக நாங்கள் ஒரு அறிக்கைகளை, அதாவது வாய் மூலமாக சில விஷயங்களை சொல்ல முடியும், நடந்த விடயங்களை. அதை அந்த ஜெயிலுக்கு பொறுப்பானவர் அதை ஹைஅத்து தஹ்கீக்கு அதை சேர்க்க வேண்டும். இப்படி பல சட்டங்கள் இருக்கிறது. அதே போன்று யார் குற்றம் சுமத்தப்பட்டாரோ அந்த சந்தேக நபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்ய முடியும் என்றால் அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞரை உதவியாக எடுக்க முடியும். வழக்கறிஞர் மட்டுமல்ல, அவர் பேசாமல் அவர் சார்பாக பேசுவதற்கு ஒரு வக்கீலை நியமிக்க முடியும். அதே இந்த சட்டம் இருக்கிறது. 64வது, அதாவது குற்றவியல் சட்டங்கள் 64வது சட்டம் அதை சொல்கிற 4வது சட்டத்திலும் அது இருக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்களே, இந்த வழக்கறிஞர்கள் என்ன செய்ய முடியும் என்றால் அவர்களுக்கு இது எப்படி விசாரணை செய்யப்படுகிறது அது சம்பந்தமாக கேள்வி கேட்க முடியும். அந்த விசாரணையில கொடுக்கப்படக்கூடிய அறிக்கைகளை அவர்களுக்கு பார்வையிட முடியும். அவர்களுக்கும் சுருக்கமாக சொல்கிறேன், அவர்களுக்கும் அறிக்கை கொடுக்க முடியும். உதாரணமாக மருத்துவ அறிக்கை சம்பந்தப்படுகிறது என்றால் நீதிமன்றம் என்ன செய்யும், ஹைஅத்து தஹ்கீக் என்ன செய்யும் என்றால் மருத்துவரிடத்திலே ஒரு அறிக்கை எடுக்கும். இதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறார், சந்தேகிக்கப்பட்டவர், அவருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் என்ன செய்ய முடியும், அவர்கள் சார்பாகவும் அறிக்கை கொடுக்க முடியும். அவர்கள் வேறு மருத்துவர்களிடத்தில் அறிக்கை எடுத்து அவர்கள் அறிக்கை கொடுக்க முடியும். அதே போன்று இது ஹைஅத்து தஹ்கீக்ல அதே போன்று நீதிமன்றத்திலும் இதே போன்று செய்ய முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பல சட்டங்கள் இருக்கிறது. அதே போன்று விசாரணை செய்யப்படுகின்ற பொழுது ஒரு தரப்பில் இருப்பவர் அடுத்த தரப்பில் அவர்களுடைய கேள்விகளை கேட்க முடியும், அடுத்த தரப்புடைய சாட்சிகளில் கேள்வி கேட்க முடியும், அந்த விசாரணையில கேள்வி கேட்க முடியும். எனவே விசாரணை நீதிமன்றத்தில் எப்படி நடக்கும் என்றால் பகிரங்கமாக நடக்கும். அதிலே மற்றவர்களுக்கும் கலந்து கொள்ள முடியும். சில கட்டங்களிலே தடுப்பார்கள். அதே போன்று முதலாவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு 30 நாளைக்குள் என்ன செய்ய முடியும் என்றால் மஹ்கமத்து தமீஸுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. 30 நாளைக்குள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இவர்கள் இந்த தீர்ப்பு தவறானது, இது எங்களுடைய ஆதாரங்கள் என்று கொடுக்க முடியும். எனவே அதை இவர்கள் செய்தார்களா?
அவர்கள் கொடுக்காவிட்டாலும் பெரும் மஹ்கமு தமீஸுக்கு என்ன செய்வார்கள் என்றால் அந்த நீதிமன்றத்தால் அனுப்புவார்கள். அங்கே மஹ்கமு தமீஸிலே விசாரணை செய்வார்கள். விசாரணை செய்துவிட்டு அந்த தீர்ப்பு பிழையாக இருந்தால் அல்லது அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் யார் தீர்ப்பு கொடுத்தார்களோ அந்த நீதிமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவார்கள். இதிலே இப்படிப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்பார்கள். அவர்கள் சரியாக பதில் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் அந்த தீர்ப்பை ரத்து செய்வார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மஹ்கமது தமீஸிலே தீர்ப்பு கொடுத்ததற்கு அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று வையுங்கள், அதனோடு தீர்ப்பு முடிந்து விடாது. என்ன செய்யும்? மஹ்கமது வேற தீர்ப்புகள் முடிந்துவிடும். ஆனால் பெரும் குற்றங்களுக்கான ஹுதூத் சம்பந்தப்பட்ட கிசாஸ் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் முடிந்து விடாது. அதை அவர்கள் மீண்டும் மஹ்கமத்துல் உலியாவுக்கு அனுப்ப வேண்டும், உயர் நீதிமன்றத்துக்கு. அவர்கள் அதை விசாரணை செய்வார்கள். அவர்கள் விசாரணை செய்துவிட்டு அதிலே பிழை இருந்தால் அந்த தீர்ப்பை ரத்து செய்வார்கள். ரத்து செய்து எந்த நீதிபதிகள் அதை விசாரித்தார்களோ அவர்கள் அல்லாமல் புதிய நீதிபதிகள் ஆரம்பத்தில் இருந்து அந்த வழக்கை விசாரணை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நியமிப்பார்கள். அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வழக்கிலே இறுதி தீர்ப்பு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இறுதி தீர்ப்பு வந்துவிட்டாலும் கூட சில நேரத்தில் என்ன செய்ய முடியும்? அதற்கு எதிராகவும் அதை மேலாய்வு செய்யுங்கள் என்று மேல்முறையீடு செய்ய முடியும். எப்படி மேலாய்வு செய்வது? எப்படி மேலாய்வு செய்வதென்றால் அது எல்லாத்துக்கும் முடியாது. அதில் ஒன்றுதான் எங்களுக்கு புதிய ஆவணங்கள் கிடைக்கிறது. அப்படி கிடைக்கின்ற பொழுது இறுதி தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் அந்த ஆவணங்கள் மூலமாக அந்த தீர்ப்பு மாறுமாக இருந்தால் அந்த ஆவணங்களை சமர்ப்பித்து இதை நீங்கள் இஆதத்துன் நதர் செய்யுங்கள், மீண்டும் பாருங்கள் என்று கொடுக்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெண்களை விசாரிப்பதற்கென்று சில தனியான சட்டங்கள், சிறுவர்களை விசாரிக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய சில சட்டங்கள் என்று பல சட்டங்களை இங்கே நாங்கள் பார்க்க முடியும். அதிலே குறிப்பாக இன்றைக்கு சொல்கிறார்களே, பலகத்காரம் பண்ணித்தான் இதை ஏற்க வைத்தார்கள் அப்படி என்று சொல்கிறார்கள் சிலர். சகோதரர்களே, சவுதியுடைய நீதி சட்டத்தை பொறுத்தவரையிலே ஒருவர் உடல் ரீதியாகவோ உள ரீதியாகவோ பலாத்காரம் பண்ணப்பட்டு அவருடைய வாக்குறுதி எடுக்கப்பட்டால் அதை அந்த நீதியை ரத்து செய்ய முடியும். அதே போன்று எந்த மஹ்கமாவுடைய சட்டங்களுக்கு மாற்றமாகவோ குர்ஆன் ஹதீஸ் இஜ்மாவுடைய சட்டங்களுக்கு மாற்றமாகவோ ஒரு தீர்ப்பு இருந்தால் அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படும். எனவே இவைகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் எங்கே இருந்தார்கள்? மரணித்ததற்கு பிறகு ஏன் பேசுகிறார்கள்? இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார்? அவர்கள் ஏன் இதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பேச சொல்லுங்கள். ஏன் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை அவர்களுடைய இப்போது சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்லவில்லை? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் கொடுமை செய்யப்பட்டால் அவருக்கு நட்டையீடுகள் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி பல சட்டங்கள் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் நீதி கொடுக்கக்கூடிய அந்த காதியை இவர் சரியாக நடக்கிறார் இல்லை என்று சொன்னால் கூட அந்த காதியை மாற்றுவதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் பார்ப்பார்கள், உண்மையிலே இந்த காதி சரியாக நடக்கவில்லையா, அந்த நீதிபதி சரியாக நடக்கவில்லையா என்று அந்த அவரை மாற்றுவதற்கு அளவுக்கு கூட என்ன செய்ய முடியும்? சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே இவைகளை எல்லாம் பயன்படுத்தி விட்டு தான் பேசினார்களா? பெண்களை விசாரிக்கின்ற பொழுது மிக நல்லவர்கள் தான் விசாரிக்க வேண்டும், நல்லவர்கள் என்று சாட்சி பண்ணப்பட்டவர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் தான் விசாரிக்க வேண்டும். கேள்விகள் சரியாக முபாஷராக இருக்க வேண்டும், நேரடியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவருக்கு பொறுப்பானவர்கள் அங்கே அவரை பார்க்க முடியும் என்று பல சட்டங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தினீர்களா அல்லது பயன்படுத்தாவிட்டால் அது யாருடைய குற்றம்? பயன்படுத்தினீர்கள் என்றால் ஏன் அதை பற்றி தெரியாமல் பேசுகிறீர்கள்? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நாங்கள் பேசாமல் அல்லாஹ் எங்களுக்கு சில சட்டங்களை போட்டிருக்கிறான். பேசுகின்ற நேரத்தில் கண்டறிந்ததை எல்லாம் பேச முடியாது. எங்களுக்கு ஒரு வரையறைகள் இருக்கிறது. அந்த வரையறைகளுக்குள் நின்றுதான் நாங்கள் பேச வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் மார்க்கத்திலே விளக்கத்தையும் நடுநிலைமையையும் தெளிவான தன்மையையும் நேர்மையான பண்பையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.